இந்த கால் இறுதி போட்டியின் 2ஆம் பகுதிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையும் ரொம்ப புனிதமான ஒரு ரவுண்டு பார்த்துருக்குறோம். ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம சொல்ற கொஞ்சம் பிரேக் வேணும்ப்பா, கொஞ்சம் காற்று வாங்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக வர்ற ரவுண்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் ரொம்பவே லைட்டர் வெயிலுக்கு போயிட்டோம். இப்போ அடுத்தது ரொம்ப காமெடி ரவுண்ட். சினிமாவில் இருக்கிற காமெடி பாட்டுகள் எல்லாம் இந்த ஹாஸ்ய ரசம்ன்றது தான் நான் என்னுடைய திருஷ்டியில் ரொம்ப கஷ்டமான ஒரு ரசம். ஹாஸ்ய ரசம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரொம்ப விழுதனமாக போயிடும். கம்மியாக பண்ணால் சிரிப்பு வராது. அந்த ரசம் தான் ரொம்ப கஷ்டமான ரசம். மேதைகள் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பூஜா முன்னால் வர போகிறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த பாட்டு மாயா பஜார் படத்திலிருந்து கண்டசாலா அவர்கள் இசையமைத்த பாட்டு, தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதின பாட்டு, பாடியவங்க மீனாட்சி. நீங்கள் பாடக்கூடிய பாட்டு தான் ரொம்ப கரெக்டான பாட்டு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. யூ ஹேவ் a big round of applause. எனக்கு நிஜமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பூஜா. நிஜமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர் சூப்பர், நல்ல ஆட்டிடியூட் இருந்தது. நிஜமா அந்த லாஸ்ட் அந்த ஸ்டெக்கேட்டோ நோட்ஸ் நிஜமா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டங்க. அது கரெக்டாக அந்த ஸ்வரஸ்தானத்தில் ஒரு ஸ்வரஸ்தானம் கூட மிஸ் ஆகாதிக்கு வந்தது. சிம்பிளி சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. பிராக்டிக்கலா சொல்ல இது ஸ்லோவா பாடணும். இந்த ஸ்டக்கோட அகாரத்துல காத்தெல்லாம் வெளியே வரும்போது ரொம்ப சுத்தமா பாடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது வந்த ஒரு ஃப்ளோல வந்துடும், இல்லைன்னா மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்ததுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்தது. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணிட்டோமா ஒண்ணுதான் நினைச்சேன். அந்த கடோத்கஜன் வரும்போது இப்ப பாடுற மாதிரி ஒரு ஆக்டிவ் லோல பாட்டுதான் நல்லா இருந்திருக்கு. லோலோ பாடுந்தா அது ஒரு 2 மேனேஜ் பண்ணிருக்கலாம். பட் பார்க்காம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாடுறது கஷ்டமான விஷயம். ரொம்ப அழகாக பாடினீங்க. வாழ்க்கை